கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போகலாம். உபத்திரவத்தினாலே மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், அருவருக்கலாம், தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர், அவர் அருவருக்காதவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து போகலாம். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம், ஒதுக்கி தள்ளலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை புறக்கணியாதவர், நம்மை வெறுத்து ஒதுக்காதவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு வாழலாம், வியாதி என்கிற உபத்திரவத்திலே வாழலாம், குடும்ப சூழ்நிலைகளினாலே தரித்திர நிலைமையிலே வாழலாம். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உபத்திரவத்திலே கஷ்டப்படும் போது, பிரச்சனையோடு பாடுகளோடு வாழும்போது அவர் உங்களோடு கூட இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை உங்களுக்கு ஒருபோதும் அவர் மறைக்காதவர். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உபத்திரவத்திலே சோர்ந்து போகாமல் உறுதியோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவத்திலே உறுதியாய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் உபத்திரவத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை மேற்கொள்ள நமக்கு கிருபைகளை கொடுப்பார், பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்களே, உபத்திரவத்தை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, பாடுகளை பார்த்து நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டோம் என்றால் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய பாடுகளை பார்த்து மனிதர்கள் நம்மை அருவருக்கலாம், வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் அவர் வெறுக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார், நம்மை ஒதுக்கி தள்ள மாட்டார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் பாடுகள் வரும்போது பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். அவர் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தாயின் கருவில உருவானது முதல் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம். அப்பா, வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்த ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அதற்காக நன்றி.
உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்த தேவனே மக்கு நன்றி. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட அன்பிற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரிங்க. உமக்கென்று எடுத்து பிள்ளைகளை பயன்படுத்துங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷகர கதுரி கரதரபல்லா ராக்கபா ருஷதன ஹதரபலா ரீபா கர ஷேக்கே லேதேனேமா கரபா. ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர பிள்ளைகளுக்கு கிருபையிலே கொடுங்கப்பா, வரங்களை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களோடு கூட நன்மையும் கிருபையும் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.